ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட தென்னை மரம். நெக்ஸ்ட் இது முருங்கை மரம். இது வந்து வாழை மரம். இது மாமரம். இந்த சைடு இருக்கும், நிறைய மாமரம் இருக்குது. இது பேம்பு, பெருசாக இருக்கும். அப்படியே கீழே வந்துட்டோம் நம்ம. இதெல்லாம் வந்து வாழை மரம். கீழே நிறைய வாழை மரம் இருக்கும். அந்த பக்கம் கூட இருக்குது. இது வந்து செவ்வாழை. இது வந்து செவ்வாழை மரம். பூலாம் வந்து வாடி போயிருக்கு பாருங்கள். பூ அது இல்லை ஏற்கனவே காய்ச்ச வாழைப்பழம். இதெல்லாம் வந்து திப்பிலி. இது பருப்பு இல்லை, அதோட பூ. அது இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் திப்பிலி இருக்கும். இது திப்பிலி பூ. திப்பிலி இருக்கும். பருப்புக்கீரை நிறைய இருக்கும். இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இப்போ தான் வந்து பறித்து வச்சுருக்கேன், விளாடுறதுக்காக வெட்டி போட்டாச்சு. இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட். அதில் இருக்க பூவே வித்தியாசமாக இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஆனால் அது மல்லிகைப்பூ கிடையாது. பாருங்களேன், நடு வெயிலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வந்து ரோஸு, அது ஒன்று ரோஸு. அப்புறம் இதெல்லாம் பருப்புக்கீரை, திப்பிலி, கொஞ்சம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். மல்லிகைப்பூ இந்த மாதிரி கலந்துருக்கும் ஒரு மாதிரி. அப்புறம் வந்து இதெல்லாம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இது வந்து முக்கியமான ஆர்னமெண்டல் பிளான்ட். இதோட பூ பார்க்குறீங்களா? அழகாக இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னே தெரியாது, ஒரு மாதிரி குச்சி மாதிரி இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது என்ன செடினே தெரியாமல் இருக்கும், ஆனால் துளசி மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது உண்மையான துளசி. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பருப்புக்கீரை தான். இங்கே பாருங்கள், வெயிலில் வாடி போச்சு. அப்படியே பேம்பு குட்டியாக இருக்குல்ல, அந்த பேம்பு. இதெல்லாம் பெருசாக வளருமா தெரில, பார்ப்போம். அப்படியே இங்கே ஃபுல்லாக செடியாக இருக்கும், பருப்புக்கீரை அது இதுன்னு கலந்து. இங்கே இன்னொரு பேம்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து மல்லி செடி. தெரியுதா? இதுவும் மல்லி செடி தான். இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூவோட செடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிரை முகம் உள்ள செடி. குதிரை முகம் மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் இதுக்கு குதிரை முகம்னு பேர். இப்போது இந்த ஷேப்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த கீழே குட்டி இலையை பாருங்கள், ஷேப் அதே மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? குதிரையோட முகம் மாதிரி. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களோட வேப்ப மரம் நல்லா பெருசாக இருக்குல்ல. இந்த செடியும் வேப்ப மரமும் அப்படியே கனெக்ட் ஆகுது, பார்த்திங்களா? அப்படியே இந்த சந்து இருக்கும்ல, அந்த சந்துக்குள்ளே பெரிய இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் வாழை மரம் இருக்கும். வாழை மரம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம், அதுக்கு மேலே தென்னை மரம். தேங்காய் வந்துருப்பான்னு பயந்து எடுத்துகிட்டு இருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா பருப்பு கீரைலாம் அப்படியே கீழே இருக்குது. இது கருவேப்பிலை, எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பெரிய கருவேப்பிலை, ஜெயஜாண்டிக்காக இருக்கும். இதெல்லாம் மல்லிகைப்பூ செடி. நல்லா காற்று அடிக்குது, நானும் அப்படியே காற்று வாங்கிட்டுருக்கேன். இது வந்து மருதாணி செடி. மருதாணிலாம் பறித்து வைப்போம். இது பார்த்திங்கன்னா வாழை மரம். அவ்வளோதான், இன்றைக்கி கார்டன் டூர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.